அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் முதல் வகுப்பில் திருக்குறள் முடித்து விட்டோம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு ஆங்கில இலக்கண பயிற்சி கொடுப்பதற்காக ஆசிரியர் அழகுலட்சுமியும் அஸ்வினி ஆறுமுகம் இருவரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் வகுப்பை ஒப்படைக்கின்றேன். வாழ்த்துகள் அம்மா, வாழ்த்துகள். உங்கள் வகுப்பை நீங்கள் தொடங்கலாம். ஹாய் கிட்டே, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கடா. கம் ஆன். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? யா, சிவரஞ்சனி ஸ்ருதி ஐடி ஆன் பண்ணிக்கோங்கடா. எஸ், குட். ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். ஓகே, good evening ma'am. Good evening ma'am. யா, குட் ஈவினிங் பேபி. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கல்ல, நமக்கு ரொம்ப சிம்பிளா டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல மேம், இளவரசி மேம். யா, அது ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலயே இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை இன்னைக்கு லேர்ன் பண்ணிடலாமா? லாஸ்ட் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நீ என்ன லேர்ன் பண்ண? யாராவது சொல்லுங்க பாப்போம். கம் ஆன், டெல் மீ. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ஏதாவது சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் ரெடியா இருக்கீங்க? யா, யா Ma'am, எஸ் டே चलो. ma'am நான் போன கிளாஸ் இப்போ ஒரு கிளாஸ் வரலையாடா? चलो, ஓகே, லிசன் பண்ணு. ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல, ரொம்ப அழகா அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ அதை வச்சு லிசன் பண்ணு. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் லிசன் பண்ணவங்க சொல்லுங்க. கம் ஆன். யாருமே இல்லையா லாஸ்ட் கிளாஸ்? ma'am நானும் இல்ல ma'am. ஓகேடா, ஓகே. கார்த்திகா இருக்கமா? கார்த்திகா சொல்லுங்க. போன வகுப்புல என்ன சொல்லி கொடுத்தாங்க? இளவரசி மேம் வந்தாங்க இல்லையா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஓகே, சோ ஆக்சுவலா அது ஒண்ணு இல்லடா. இப்ப சிம்பிள் பிரசன்ட்ல நான் பேசுகிறேன், நான் பாடுகிறேன், அதெல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு தான் மேம் சொல்லி கொடுத்தாங்க. சரியா? சோ ஜஸ்ட் ஒரு 2 வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸே நம்ம மேக் பண்ணலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அதை நம்ம இப்ப திரும்பி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தெரியும்ல? எழுதுறதுக்கு என்ன ஆக்ஷன் வேர்ட்? Writing. இதுதான் நம்ம பண்ற தப்பு. எழுதுறதுக்கு ரைட் மட்டும் தான் சொல்லணும், அதுதான் ரூட் வேர்ட். ஓகேவா? ஐஎன்ஜி போட்டு வேர்ப் சொல்லக்கூடாது. ஓகே, அது எப்ப நம்ம ஐஎன்ஜி போட்டு சொல்லுவோம்? நீ அந்த வேலையை இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஐ எம் ரைட்டிங், he is writing அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப அந்த வேலையை பண்றியா? அந்த வேலையை நீ பண்ணல. சோ ஜஸ்ட் எழுதுறதோட ஆக்ஷன் வேர்ட் என்னன்னா ரைட் தான். என்ன சொல்லணும்? ரைட். அப்ப நான் எழுதுகிறேன் அப்படின்னா ஐ ரைட். ஆம் வரக்கூடாது. நான் எழுதுகிறேன், அங்க 2 வேர்ட்ஸ் தான், இங்க 2 வேர்ட்ஸ் தான். நான் எழுதுகிறேன் என்ன சொல்லுவீங்க? I write. நான் பாடுகிறேன், I sing. நான் ஓடுகிறேன், I run. வெரி குட். நான் படிக்கின்றேன், I read. வெரி குட். நான் தூங்குகின்றேன், I sleep. ஓகே. சோ இதுதான் சிம்பிள் பிரசன்ட். ஓகே, நீ டெய்லி ஒரு ரொட்டீனா பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே இப்படிதான் சொல்லணும். சரியா? சரி, அப்ப நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ரைட், ஐ ரன் சொல்றோம். இப்ப அவன் தூங்குகிறான், அவள் தூங்குகிறாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்ப என்ன பண்ண போறோம்னா அவன், அவள், அது, அதை நம்ம வச்சு சொல்லும் போது இந்த ரைட்டோட சவுண்ட் எப்படி கேட்கும் தெரியுமா? சிம்பிள் பிரசன்ட்ல நிகழ்காலத்துல ரைட் என்ன சத்தம் கேட்கணும்? இந்த வேர்போட எஸ் சவுண்ட் வரணும். வேர்போட என்ன சவுண்ட் கேட்கணும்? ஓகேவா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா அம்மா டிவி பாக்குறாங்க, என்ன சொல்வீங்க? எங்க அம்மா டிவி பாக்குறாங்க. எங்க அம்மா, மை மதர். சொல்வீங்களா? வாட்ச் சொல்வீங்களா? எப்படி வாட்ச்?
நல்லா கவனிச்சுக்கோ. உன்னை பத்தி பேசினேனா நான், இல்ல உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்கள பத்தி பேசினேனா அப்ப வந்து இந்த வாட்ச்னு பயன்படுத்தலாம். தேர்ட் பர்சனை பத்தி பேசுற மூன்றாவது நபர், எங்க அம்மா, என்னோட சிஸ்டர், அவன், அவன், என் ஃப்ரெண்டு, எங்க அப்பா. இந்த மாதிரி மூணாவது நபர்களை பத்தி பேசுறீங்கன்னா அவங்க தேர்ட் பர்சன். அவங்களை என்ன சொல்லணும் நம்ம? தேர்ட் பர்சன். ஓகேவா? அவங்கள நீங்க பயன்படுத்தும் போது அந்த வேர்ப்ல என்ன சவுண்ட் நம்மளுக்கு கேட்கணும்? எஸ் சவுண்ட் வரணும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றீங்க? மை மாம் வாட்சஸ் டிவி. அம்மா என்ன பாக்குறாங்க? நார்மலா 8 o'clock ஆச்சுனாலே அம்மா கண்டிப்பா டிவி பாப்பாங்க. அப்ப என்ன பாப்பாங்க? டிவி பார்ப்பாங்க. அப்ப அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுங்க? again repeat பண்ணுங்க. my mom watches TV. okay ஓகே மேம். அவள் விளையாடுகிறாள். அவளுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அது தெரியுமா செல்லம்? அவள்னா she. வெரி குட். அவள் என்ன சொல்லுவோம்? she. வெரி குட். அப்ப அவள் விளையாடுகிறாள்னா நம்ம என்ன சொல்லணும்? she is playing. வரக்கூடாது. எதுக்கு இங்க ஐஎன்ஜி வருது? நான் தான் சொல்றேன்ல, verb கூட எஸ் சவுண்ட் தான் வரணும். ஐஎன்ஜி இங்க கொண்டே வரக்கூடாது. she plays. She plays. அவள் சாப்பிடுகிறாள். Yes, ma'am. come on. She eats. அவள் சப்பாத்தி சாப்பிடுகிறாள். she eats chapati. what it is? she eats chapati. okay இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுங்க. எங்க அண்ணன் ஓகேவா பேசுறான். எங்க அண்ணன் பேசுறான். my brother speaks. ஓகேவா? அவன் ஸ்டேஜ்ல பேசினானா ஸ்பீக்ஸ். ஓகே, ஓன்ட்ட ஏதாவது சொன்னானா my brother tells அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்பீக்ஸ் வந்து பொதுவா பேசினா ஸ்பீக்ஸ். brother speaks. ஓகே இந்த வேற என்ன சொல்லுங்க? ஏதாவது ஆக்சுவலா நீங்களே சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு டைம் தரட்டா? எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அவன் சாப்பிடுறான். இப்ப சொல்லுங்களேன். கமா ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாம் மியூட்ல போடுறா. இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No ma'am. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா தேர்ட் பர்சன் அவன், அவள், அது இல்லைன்னா ஏதாவது ஒரு நவுன். இப்ப என்னுடைய அம்மான்னு சொன்னோம்ல, மை மாம், மை பிரதர், மை ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இப்படி அவங்கள பயன்படுத்தி ஒரு ஆக்ஷன் வேர்டு பக்கத்துல சேர்க்கணும். ஓகேவா? ஒரு 5 சென்டென்ஸ் எழுதிடலாமா இப்போ? சரியா? அவன் பாடுகிறான், இல்லைன்னா எங்க அப்பா பாடுறாங்க. come on Ma'am. யாடா? Ma'am, I did not hear your voice, ma'am. Your voice is stucking, ma'am. okay, fine baby. Okay, ma'am. it is not audible nu sollida tangam. okay Okay, ma'am. now listen, kindly everyone put your ends in mute. everyone must put your ends in mute. மியூட்ல போட்டாதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும். ஓகேவா? இப்ப தேர்ட் பர்சனை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். அவன் சாப்பிடுகிறான், அவன் தூங்குகிறான், அவள் பாடுகிறாள். ஓகேவா? அவள் நடனம் ஆடுகிறாள். சோ இந்த மாதிரி எதுனாலும் சரி. ஓகே, சோ அவன், அவள், அது இல்லைன்னா டாக வச்சு சொல்ல கூட சொல்லலாம். டாக் ஈட்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி உனக்கு எது மேக் பண்ணணும், ஜஸ்ட் 5 சென்டென்சஸ் கடகடன் மேக் பண்ணிரு. ஒரு நிமிஷம் இருடா சொல்ல, நான் வந்துடுறேன்.
அம்மா திருக்குறள் கிளாஸ் முடிஞ்சதா? மேம் மைக் ஆன்ல இல்ல பாருங்க. கார்த்திகா. என்ன மிஸ்? எஸ், திருக்குறள் வகுப்பு முடிஞ்சிருச்சுமா. சரிங்க மிஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ் மிஸ். ஓகேவா? அழகுலட்சுமி மேம் வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுத்திருக்காங்க. இப்ப கூட கார்த்திகா. Okay ma'am, can you hear my voice? Yes ma'am. I hear one. Okay dear. அழகு மேம் வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் அத பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? மேம் நான் வந்து இப்ப வந்து எங்களுடைய ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க மேம், அதனால அனுப்பி வச்சோம். இப்ப பண்ணிருக்கீங்க அப்படியா? எஸ் மேம். முன்னாடி ஜாயின் பண்ணேன்னா ஒரு 10 நிமிஷமா தான் மேம் வரலண்ணா. ஓகேமா. குட்டீஸ் எழுதிட்டீங்களா? மேம் யா? நோ மேம். ஓகேடா. ஜஸ்ட் ஒரு 3-4 எழுதினாலுமே போதுமானது. முடிச்சவங்க you can tell. You can share that. Yeah. Ma'am, shall I tell ma'am? Yeah, of course, dear. Please, da. Carry on. She is dances. இப்ப எதுக்கு இந்த இஸ்தெல்லாம் இங்க கொண்டு வரீங்கடா? இந்த இஸ்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா, அவங்கள வந்து இந்த நிகழ்காலம் இப்ப ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்ப ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, she is dancing அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணியாலே அந்த ஆக்ஷன் வேர்ட்ல ஐஎன்டி சேர்க்கணும். ஓகேவா? அதனால இப்போதைக்கு நீ இஸ் யூஸ் பண்ணாத, நீ மெயின் வெர்பை மட்டுமே யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ணு. இப்ப நம்ம கத்துக்கிட்டது வந்து சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் அப்படின்றப்போ இந்த இஸ் வந்துச்சுன்னா ஆக்ஷன் வேர்ட் வரக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங், நீ என்னவா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, உங்க அப்பா என்னவா இருக்காங்க. இப்ப அப்பாவுடைய ப்ரொஃபஷன் என்னது? மை ஃபாதர் இஸ் a doctor. ஓகே, மை ஃபாதர் இஸ் a worker. மை மாம் இஸ் a housewife. சோ இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது இஸ்ன்னு சொல்லி அவங்களை ஆள் காட்டி நீ சொல்லலாம். இப்ப நீ ஆக்ஷன் வேர்டு சேர்க்கிறேன்னா அந்த ஆக்ஷன் வேர்டு கண்டிப்பா ஐஎன்ஜி இருக்கணும். இஸ் டான்சர்ஸ் சொன்னா அது தப்பான வாக்கியம். சரியாடா? இனிமே அது மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இப்ப நம்ம எதை பத்தி பேசுறோம்? சப்ஜெக்ட் இருக்கணும், பக்கத்திலே வேர்ப் இருக்கணும். அதுவும் தேர்ட் பர்சன், அவன் அவள் அது யாரையாவது பத்தி பேசுனீங்கன்னா வேர்போட எஸ் சவுண்ட் கேட்கணும். அதுல கரெக்டா இருந்துக்கும். சரியா? இப்ப சொல்லுங்கடா. ஓகே மேம். she dancing. இப்பயும் வரக்கூடாதே, ஐஎன்ஜி நான் சொல்லலையே. வேர்போட எஸ் சத்தம் தான் கேட்கணும்னு சொன்னேன், ஐஎன்ஜி சத்தம் கேட்க கூடாதே. மேம் she runs. அவள் ஓடுகிறாள். இதே வந்து அதே டான்ஸ், அவள் ஆடுகிறாள் என்ன சொல்லலாம்? she dances. என்ன சொல்லணும்? she dances. நல்ல வாயை தரங்க. எந்த ஒரு வார்த்தையும் நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது, நம்ம நல்லா பயிற்சி எடுக்கிற வரைக்கும். பெரிய வார்த்தையே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பயிற்சி எடுத்தோம்னா அது நம்மளுக்கு ஜுஜுபி தான். ஓகேவா? சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸோட முடிவுல பாத்தீங்கன்னா தேர்ட் லாங்கஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? எல்லாம் நீங்க பயிற்சி எடுத்துட்டு எப்படி இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சுதான் நமக்கு கிளாஸ் வரும். சோ அப்ப அந்த தேர்ட் லாங்கஸ்ட் வேர்டை வீட்டுல சொல்லி 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 பயிற்சி எடுக்கணும்.
ஓகேவா? எதுவுமே புதுசாலாம் இல்ல. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. தப்பா இருந்தா we can correct it. அதனால நல்ல வாயை திறங்க. she dances இல்ல she dances ஆ? She dances. அவள் ஆடுகிறாள். isn't it? யா. என் தம்பி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இப்ப கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். என் தம்பி பாத்துட்டு இருக்கான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பாக்குறான். பாத்துக்கிட்டு இருக்கான்லாம் வேணாம். பாக்குறான். It's you. யா. யா கமா. Ma'am, my brother is seeing. வெரி குட் வெரி குட். பாத்துக்கிட்டு இருக்கிறான்னா my brother is seeing. நான் வெறும் பாக்குறான்னு சொல்றேன். சிம்பிள் பிரசன்ட். Sees, ma'am. வெரி குட். my brother. Sees. Yeah, louder again. Sees, My ma'am. brother. அவ்வளவுதான். சூப்பர்டா. வெரி குட்ரா. வெரி குட். இதுதான். இப்படிதான் you have to make it. ஓகேவா? சரி. வேற யாருமா? முடிச்சவங்க come on. I have finished, ma'am. Yeah, you have finished. Very good. Then you start your words down. Come on. And she drinks. Very good. She drinks. She drives. She drives. Super. She eats. She eats. Very good. Mom watch TV. Watcha. அங்க சத்தம் வரலையே. Watches Very TV. good. Very good. Mom watches TV. Then She mom eat rice. ஏதோ தப்பு வருதே அங்க. தெளிவா பொறுமையா சொல்லு. She mom eats rice. ஷீக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேர்ட் சொல்றியேடா. என்ன சொல்ற? Mom. Mom. மாமா. Yes, ma'am. ஷீ சொல்லிட்டு அப்புறம் ஏன் மாம் சொல்ற? அம்மாவை தானே அவங்கன்னு சொல்ற. இது நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவள்னாலும் ஷீ தான், அவங்கனாலும் ஷீ தான். ஓகேவா? அம்மா அப்ப ஷீ தானே சொல்ற. ஷீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னது? சாப்பிடுறாங்கன்னு சொல்றியா? Eats rice. she eats rice. அப்படி சொல்லு. ஷீயையும் ஈட் தான் சொல்றாங்க. ஈட் சொல்லலையா? ஏய் நல்லா கவனமா சொல்லு. எங்களுக்கு காதுல வேற சரியா கேட்க மாட்டேங்குது. Come on, repeat again. இங்க repeat தான் சொல்லணும். I should not use the word again here. Come on, repeat. She eats rice. She eats rice or eat rice? Eats rice, ma'am. Very good. Eat rice. Okay va? Good. Okay. Super da. சரி இப்ப நீ ஐ சொல்ற. மேம் நான் சாப்பிடுறேன். நான் இப்ப ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறேன். சாப்பிட்டு கொண்டு இருக்கேன்ல இல்ல சாப்பிடுறேன் ஜஸ்ட். அப்ப ஐ ஈட் சொல்லுவியா? ஐ ஈட்ஸ் சொல்லுவியா? I eat, ma'am. வெரி குட். நம்ம எங்க எஸ் சவுண்ட் வரணும்? தேர்ட் பர்சனை சொல்லும்போது தான் எஸ் சவுண்ட். வெரி குட். தேர்ட் பர்சனை சொல்லும்போது தான் எஸ் சவுண்ட் வரணும். Yes, ma'am. வெரி குட். ஓகே. சரி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? இப்ப எனக்கு யா எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சனை யாருன்னு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஒருமை பன்மை ரெண்டுமே எனக்கு சொல்லுங்க. வெரி குட். ஐ வந்து யாரு? சிங்குலர். வீன்றது என்னது? ப்ளூரல். வெரி குட்ரா. ஓகே. செகண்ட் பர்சன் யாருடா? உனக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கவங்க. Ma'am, he eats, ma'am. அது செகண்ட் பர்சன் கிடையாது. உனக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கவங்கள he she itனா சொல்லுவ. உனக்கு யாரோ பத்தி கேட்டா தேர்ட் பர்சன் he she itனு சொல்லுவ. உனக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கவங்கள என்ன சொல்லுவ? நான் இப்ப கேக்கும்போது கூட வெரி குட். எங்க சவுண்ட் வருதே? Olivia. ஒலிவியா. வெரி குட் டியர். அப்ப நேரா இருக்கறது யாருமா? செகண்ட் பர்சன் யாருமா? You. சரி சிங்குலர் you. what about the plural? பன்மைக்கு என்ன சொல்லுவோம்? பன்மைக்கும் அதேதான். ஓகேவா? ஒரு ஆள்னால என்னது? யூ தான். ஒண்ணுக்கு மேல மோர் தென் ஒன் இருந்தாலும் என்னது? யூ தான். புரிஞ்சிருச்சா? சோ செகண்ட் பர்சன்ல சிங்குலர் யூ தான், ப்ளூரலும் You தான். ஓகேவா? வெரி குட். ஓகே. வாட் அபௌட் தி தேர்ட் பர்சன் சிங்குலர்? இப்ப நீயும் நானும் கிடையாது. அப்ப நம்ம யாரோ மூணாவது ஒரு ஆளை பத்தி தான் பேசுறோம். அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர் யாரு? Very good. She அவள், அது. அப்புறம்
ஏதாவது ஒரு சிங்குலர் நவுன். ஏதாவது ஒரு சிங்குலர் நவுன். இப்ப நான் என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி, அவனுடைய அக்கா, இப்படின்னு யாராவது ஒருத்தவங்களை பத்தி தானே சொல்றேன். அவங்களும் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வருவாங்க. ஏதாவது ஒரு சிங்குலர் நவுன். வெரி குட். அப்ப தேர்ட் பர்சன் ப்ளூரல் யாரு? அவங்க எல்லாரையும் மொத்தமா நம்ம எப்படி சொல்லலாம்? அவங்க சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அவர், அவர்கள் அப்படின்னு மொத்தமா சொல்லுவாங்க. தேர்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன்ல பன்மை. அங்க இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி நான் பேசுறேன். அவங்க எல்லாரும் பிளேயர்ஸ் பா. அவங்க எல்லாம் நல்லா பாடுவாங்க. அவங்க எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ். என்னது யாரெல்லாம் நம்ம கேட்க வேணாம். தேர்ட் பர்சன் ப்ளூரல் யாரு? வெரி குட். தேர்ட் பர்சன் ப்ளூரல் யாரு? தே. வெரி குட். சரி, இந்த தே இருக்குல்ல, வெரி குட். இப்ப தே மட்டும் தான் சொல்லுவோமா? அது போக இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒலிவியா இருக்காங்க. ஒலிவியா what's your brother name டா? வில்லியம்சன். இப்ப ஒலிவியா அண்ட் வில்லியம் அப்படின்னா இப்ப ஒலிவியா எனக்கு நேரா இருக்காங்க. நான் இப்ப நம்ம ஒலிவியா இங்க இல்ல, நான் யாரோ தேர்ட் பர்சனை பத்தி தான் பேசுறேன். ஒலிவியா அண்ட் வில்லியம் தானே சொல்லுவேன். சோ நான் ரெண்டு நவுன்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ணுவேன்? ரெண்டு நவுன். அப்ப அது ப்ளூரல்ல வருமா சிங்குலர்ல வருமா? ப்ளூரல். வெரி குட். அப்ப தேர்ட் பர்சன் ப்ளூரல்னா மோர் தென் ஒன் நேம். மோர் தென் ஒன் நேம் ஒரு வாக்கியத்துல இருந்துச்சுனாலே அவங்க என்னது? தேர்ட் பர்சன் ப்ளூரல். அது பன்மையா தான் நீ கருதிக்கணும். ஓகேவா? எஸ் எஸ். இப்ப தேர்ட் பர்சன் தெரிஞ்சுச்சா? எஸ் மேம். இந்த சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு இந்த சப்ஜெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன நம்ம ஈட்னு கத்துக்கணும். இதை பிரிக்கணும்னா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் அதை நம்ம சொல்ல முடியும் கரெக்டா. ஓகேவா தங்கங்களா? சோ இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இவங்களெல்லாம் பயன்படுத்துவேன். சிங்குலர்ல இதை பயன்படுத்துவேன், ப்ளூரல்ல இதை பயன்படுத்துவேன் அப்படின்னு நீங்களா எழுதணும். ஓகே? அடுத்த கிளாஸ்ல நான் கண்டிப்பா இதை கேள்வியா கேட்பேன். ஓகே? இப்ப நான் சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸ்டார்டிங்ல ஒரு வாக்கியத்தோட ஸ்டார்டிங்ல தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். சரியா? ஓகே? இதுவே தனியா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பொறுமையா கத்துக்கலாம். ஓகே மேம். ஓகேவா? சரி, இப்ப இதுல முக்கியமானது நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்காங்க பாரு, அவங்களோட மட்டும்தான் அந்த வேர்ப்ல எஸ் சவுண்ட் சேர்க்கணும். இது எல்லா இடத்துலயும் அப்படியே பயன்படுத்தணும். நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? I teach. நீங்க சொல்லுங்க, எல்லாருமே இப்ப ஆக்ஷன் பண்ணுங்க. I teach. நீங்க இப்ப I teach. I teach. I teach. I teach. நாங்க எல்லாருமே நடத்துறோம். You teach. நீ நடத்துற. You teach. நீங்க எல்லாருமே நடத்துறீங்க. You teach. Plural. You teach. Again. You teach. Okay. He teachers. நடத்துறாரு. ஓகேவா? அவங்க நடத்துறாங்க சொல்லும்போது he teachers. அதே மாதிரி மேம் she teachers. She teachers. இப்ப ஜஸ்ட் நவ நம்மளுக்கு நிறைமதி அம்மா வந்து திருக்குறள் நடத்துறாங்கல. அப்ப நிறைமதி அம்மா டீச்சர்ஸ் திருக்குறள். டீச்சர்ஸ் திருக்குறள். ஓகேவா? அப்ப நிறைமதி அம்மா பத்தி பேசும்போது நம்ம டீச்சர் சொல்ல கூடாது. டீச்சர்ஸ். ஓகேவா? வெரி குட். அடுத்து வாங்க. இப்ப அடுத்து கவனிக்கணும். வெரி குட். தே டீச் வருமா டீச்சர்ஸ் வருமா? தேர்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் தான் எஸ் சவுண்ட் கேட்கணும். தே டீச். என்ன சொல்லணும்? டீச். தே டான்ஸ். அவங்க ஆடுவாங்க. தே டான்ஸ். தே ரைட். சொல்லணும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க.
third person plural. Ashwini ma'am and Azhagi ma'am teach grammar வருமா teachers grammar வருமா? எனக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. எல்லாரும் மியூட்ல போடுங்க. டீச் கிராமரா டீச்சர்ஸ் கிராமரா? டீச்சர்ஸ் கிராமர். யார் சொன்னா டீச்சர்? பிரியன். பிரியன் அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணு. நான் என்ன சொன்னேன்? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தாதான் வேர்போட எஸ் சத்தம் கேட்கணும். இங்க சிங்குலரா ப்ளூரலா சப்ஜெக்ட்? நான் வெறும் அஸ்வினி மேம் பத்தி சொல்றேனா இல்ல அழகு மேம் மட்டும் சொல்றேனா இல்ல ரெண்டு பேரும் சொல்றேனா? சிங்குலரா இருந்தாதான் டீச்சர். நான் இங்க அழகு மேம்னு சொல்லியிருக்கேன் அண்ட் அஸ்வினி மேம். ஒரு ஆளா ரெண்டு ஆளா இருக்கு சப்ஜெக்ட்? வெரி குட். ஒலிவியா சொல்றீங்க அண்ட் ரேவதி ஐடியில இருக்கவங்க. சோ இப்ப நீங்க ஒரே ஒரு ஆளை சொன்னீங்கன்னா சொல்லலாம். இப்ப அழகுலட்சுமி மட்டும் சொன்னீங்கன்னா டீச்சர்ஸ் கிராமர்னு சொல்லலாம். அஸ்வினி மேம் மட்டும் சொன்னீங்கன்னா அஸ்வினி மேம் டீச்சர்ஸ் சொல்லலாம். ஆனா அழகு அஸ்வினின்னு வரும்போது அந்த எத்தனை ஒருமையா பன்மையா? நீதான் சொல்லலாம். வெரி குட். பிரியன் எனக்கு ஆன்சர் பண்ணணும். எல்லாரும் சொல்றாங்க. தப்பா சொன்னவங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். பிரியன் சொல்லுமா, அழகு அஸ்வினின்னு வரும்போது ஒருமையா பன்மையாங்க? பன்மை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேர்போட எஸ் சவுண்ட் வரணுமா வரக்கூடாதா? வரணுமா? வரக்கூடாது. சப்ஜெக்ட் உண்மையா இருந்தாதான் வேர்ப்ல எஸ் சவுண்ட் வரணும் பேபி. சப்ஜெக்ட் பன்மையா இருந்துச்சுன்னா அது வரக்கூடாது. வரக்கூடாது. பிரியன் ஆன்சர் பண்ணு. பிரியன் பாரு. பிரியன் ஆன் யுவர் வீடியோட கமெண்ட். எல்லாரும் கவனிங்க. ஓகே? பிரியன் ரேவதி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் சொல்லுமா? ரேவதி ஸ்பீக் இங்கிலீஷ் சொல்லுமா? ரேவதி சப்ஜெக்ட கவனிக்கணும். ரேவதி ஸ்பீக் இங்கிலீஷ் ஆர் ஸ்பீக் இங்கிலீஷ் எது கரெக்டா? ரேவதி ஸ்பீக் இங்கிலீஷ். மியூட் பண்ணாத. நீ தெளிவா சொல்லு. தெளிவா உச்சரி. அப்பதான் தெரியும். ஏன்னா தெரிஞ்சா தெரியலன்னு எங்களுக்கு தெரியணும்ல. கமாண்டா. ரேவதி ஸ்பீக் இங்கிலீஷ். ஸ்பீக்கா? ஸ்பீக்ல எஸ் வரக்கூடாதா? எஸ் மேம். ஸ்பீக். அப்ப உச்சரி. ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேவா? ரேவதி அண்ட் பாலா. ரேவதி அண்ட் பாலா ஸ்பீக் இங்கிலீஷ். ஸ்பீக் இங்கிலீஷா? ரேவதி அண்ட் பாலா ஸ்பீக் இங்கிலீஷ். தூரலா இருந்தா வரக்கூடாது. சரியா? வெரி குட், வெரி குட். ஓகே, இப்ப எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஒலிவியா மியூட் பண்ணிட்டீங்க. மியூட் பண்ணுங்க எல்லாரும் அவங்க ஆடியோவை. ஓகே, ஃபைன். சரி, இப்ப இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம தேர்ட் பர்சன் எப்படி யூஸ் பண்ணாலும் எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். am I right? இன்னைக்கு அது ரிலேட்டடான ஒரு ஒர்க் ஷீட் நான் கொடுப்பேன். அந்த ஒர்க் ஷீட் அழகா எழுதிடலாமா? எஸ் மேம். வெரி குட், வெரி குட். ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இப்ப நம்ம தடுமாறி விழுகிறோம்ல. நான் இன்னைக்கு ஒரு 2 இங்கிலீஷ் நியூ வேர்ட் சொல்லிட்டு அடுத்து அஸ்வினி மேம் கிட்ட கொடுக்குறேன் கிளாஸ். இப்ப நம்ம தடுமாறி விழுகிறோம்னா அந்த தடுமாறி விழுகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? I fall. அது விழுகிறது. தடுமாற்றத்துக்கு வெரி குட். குட் டியர். ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ் இரு வெரி குட், வெரி குட். வெல்லுன்றது நான் விழுந்துட்டேன் பாஸ்ட் டென்ஸ். ஃபால்ன்றது விழுகிறான் அந்த பிரசன்ட்ல சொல்றது. ஓகேவா? சரி, இந்த தடுமாறி விழுகிறது என்ன தெரியுமா? Slipped. Very good. You can use that. Super, super, super. இந்த இப்ப நான் சொல்லிடுறேன். வெரி குட். எனக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஒலிவியா இந்த ஸ்லிப்ல என்னன்னா தரையில வழுக்கிட்டு போய் விழுகிற பாரு, அதுதான் ஸ்லிப்ட். What is that? Slip. தரையில வழுக்கிட்டு போய் விழுகிற என்ன சொல்லுவோம்?
இன்னைக்கு நீங்க 3 விஷயம் கத்துக்கோங்க, 3 வேர்ட் கத்துக்கோங்க. எங்க ஸ்லிப்னு ஒண்ணு ஞாபகப்படுத்திட்டாங்க. சோ நீ வழுக்கி விழுந்தேன்னா ஓகேவா, அத வந்து ஸ்லிப்னு சொல்லணும். ஓகே, அதே மாதிரி ஒரு கல் தடுக்கி நீ நடந்துகிட்டே இருக்க, டக்குனு உன் கால் ஒரு தடுமாற்றம் வருது, ஏதோ ஒண்ணு தடுக்கிருச்சு அப்படின்னா stumble. What is the word? Stumble. சத்தமா சொல்லுங்க. ஓகே. இதுவே நீ நடந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கல் இடுக்குல உன்னோட அந்த பேண்டோட கிளாத்தோ ஏதோ மாட்டிக்கிடுச்சு, மாட்டி நீ மொத்தமா கீழே விழுந்துன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு பேரு ட்ரிப். What is the word? Trip. நீ நடந்துட்டு இருக்கும் போது தடுமாறினா ஸ்டம்பிள். என்னது? ஸ்டம்பிள். பயன்படுத்த மாட்டேங்கிறோம். கால் மாட்டி நீ மொத்தமா தடுமாறி கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் என்னது? ட்ரிப். நம்ம டூர் போறதுக்குலாம் அந்த டிஆர்ஐ தான். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், உங்களோட தடுமாறி போறது என்னது? தடுமாறுறது என்னது? கால் மாட்டி விழுகிறது என்னது? மாட்டி தடுமாறுறது என்னது? ஓகே. வழுக்கிட்டு விழுகிறது என்னது? ஓகே. இந்த 3 மட்டும் இன்னைக்கு போதும். சரியா? அப்ப விழுங்குறதுல நீ எப்படி விழுகுறியோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆக்ஷன் வேர்ட பயன்படுத்தணும். சரியா? ஓகே. ஸ்பெல்லிங் எழுதுறேன், நீ உன்னோட இதுல பாத்துக்க சொல்லலாம். நான் இல்லைன்னா உனக்கு நான் அனுப்புறேன் நான். ஓகே. இப்ப வந்து அஸ்வினி மேம் உங்களுக்கு எடுப்பாங்க. Ashwini ma'am. Hello. Yes ma'am. Yeah ma'am. Now the ball is in your court ma'am. Now I'm taking the class. Okay, thank you ma'am. Thank you ma'am. Good evening all children. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Very good evening. Okay, very good. Okay, listen. Yeah. என்னமா கிளாஸ் டீச் பண்ணாங்க? Simple present tense இல்லையா? Yes, ma'am. மா எல்லாரும் லிசன் பண்றீங்களாப்பா? Yes, ma'am. Okay. Present tense அப்படினாலே மேம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, என்னதான் வரும் சொல்லிட்டாங்க. Subject plus என்ன பண்ணோம்? இந்த ஆன்சர் சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணணும்? என்ன ஆட் பண்ணிக்கணும்? Yes. சேர்க்கணுமா? Yes, Subject plus verb. இது மட்டும் தான் இருக்க வேண்டியது. என்ன சென்டென்ஸ்ல இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நமக்கு என்னதான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க மேம். சிம்பிள் சப்ஜெக்ட் பிளஸ் verb. ஓகேவா? இப்போ verb கூட நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னு சொன்னாங்க இல்லையா? எஸ். என்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க? Yes. ING. வெரி குட். Yes and ING. ஓகே. எஸ் and ing சேர்க்க சொல்லிருக்காங்களா? பேபி இப்ப ing பத்தி நினைக்கவே கூடாது. ஓகேவா? ing பயன்படுத்தவே கூடாது. மேம் கேக்குற கேள்வி நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஓகே. அது என்ன ஃபார்ம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ing சேர்க்கணும். ஓகேவா? செயல் என்னது? தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸா, அதாவது தட் மீன்ஸ் ரீடிங், ஸ்லீப்பிங், ஓகேவா, ஈட்டிங் அப்படின்னும் போது அது கண்டினியூ நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போதுதான் நம்ம என்ன சேர்க்கணும்னு சொல்லிருக்காங்க? ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே. இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல அட் பிரசன்ட் நடக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க? சப்ஜெக்ட் பிளஸ் verb. இது நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. தூக்கத்துல உங்களை எல்லாரும் எழுப்பி கேட்டாலும் என்ன சொல்லணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னாலே நமக்கு ரெண்டே விஷயம் தான் மெயின். ஒன்னு வந்து சப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து verb. வெரி குட். இது வந்து பிரசன்ட் ஃபார்ம். ஓகேவா? இது என்ன சொல்லுவோம் நம்ம?
பிரசன்ட் Form. ஓகேவா? இப்ப பிரசன்ட் ஃபார்ம்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத மிஸ் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நீங்க உங்களோட நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்டா நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்? ஐ. ஓகேவா? ஓகேவா? லிசன் ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் உங்களோட நோட்டை எடுத்துக்கோங்க. மிஸ் சொல்ற ஹிண்ட் வந்து நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேமா? ஓகே, are you ready? Yes, ma'am. I comma D. Okay, I comma D. W E. Okay va? D. Spell கண்டு D கான spelling W E. comma 2. Okay va? Then they. Okay va? இல்ல சப்ஜெக்ட் என்ன? I Bங்கிறது plural form. ஓகேவா? Iங்கிறது singular form. Bங்கிறது plural form. இதுவே second person singular. என்ன சொன்னாங்க? அடுத்தது third person pluralக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? யாரா சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? She, it. He, she, it. Plural. மேம் சிங்குலருக்கு தான் நீ சொல்ற. நல்ல கவனி. pluralக்கு என்ன வரணும்? Ma'am, I. third person plural. அவங்க அவர்கள். யாரோ சொல்றீங்களே ராங்கா. மேம் நடத்துனத நல்லா லிசன் பண்ணீங்களா? என்ன வரணும்? மேம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? They, ma'am. வெரி குட். யார் சொல்றீங்க? சிவரஞ்சனி ஐடில இருந்து. வெரி குட். குட் குட் குட். ஓகே, லிசன். இப்போ நம்ம மிஸ் சொன்ன இல்லையா, இதுதான் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கான என்னது ஃபார்மேஷன். I, we, you, they. ஓகே, தென் அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? he, she, it and other names. ஏதாவது நேம்ஸ் நம்ம வந்து எப்படின்னா 1 or 2 3 more than names வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபார்மேட் ஃபார் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே, இப்போ இதுல வந்துட்டு செகண்ட் ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, பிரசன்ட் ஃபார்முக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஐ, வி, யூ, தே இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பிரசன்ட் ஃபார்ம். அடுத்த ரூல், செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, இதுல வந்து he, she, it இப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா, மேம் சொன்ன மாதிரி verb கூட s ஆட் பண்ணலாம், as ஆட் பண்ணலாம், பிளஸ் ies ஆட் பண்ணலாம். ஓகேவா? எழுதிக்கிட்டீங்களா? என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, verb கூட சப்ஜெக்ட் கூட ஆட் பண்ண கூடாது. ஓகேவா? எது கூட தான் நம்ம ஆட் பண்ணணும்? verb கூட. verbனா என்னமா? What is mean by verb? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். Action. Action word. Action சொல்லப்பட்டது verb as a என்ன சொல்லலாம்? அத தமிழ்ல என்ன சொல்வாங்க? வினைச்சொல். என்ன சொல்வாங்க? வினைச்சொல். ஓகேவா? ஓகே, ஒரு செயலை குறிக்கும் சொல்லுதான் என்னது? வினைச்சொல். சொல்றோம் இல்லையா, ஆக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ற வேர்ட்ஸ்க்கு தான் ஆக்ஷன் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் சொல்லலாம் சொல்லுங்க? மோர் தென் eating, reading, sleeping, Writing. Jumping. வந்து jumping இதெல்லாம் வந்து கண்டினியூஸா சொல்றீங்க. தட் மீன்ஸ் நான் கேக்குறது வேர்ட் மட்டும் தான் கேக்குறேன். ஈட்டிங், ரீடிங்லாம் கேட்கல, வேர்ட் மட்டும் கேக்குறேன் மிஸ். ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து வரக்கூடாது இல்லையா? Ma'am, eat.
Right. Yes. He ran. Right. Jump. Okay. Okay. ஓகே லிசன் இப்போ நெக்ஸ்ட் ஃபார்ம்க்கு நம்ம வந்துட்டோம். எப்படின்னா இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னோம்? பிரசன்ட் ஃபார்ம்க்கு ஐடி யூ தே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியாச்சு. செகண்ட் ஃபார்ம் என்னது? ஹி ஷி இட் மோர் தென் நேம்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியாச்சு. அதுல ஹி ஷி இட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா verb கூட எஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல ஒரு சென்டென்ஸ் பாத்திரலாமா? ஓகே, he comes அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல சொன்னது இருக்கா, செகண்ட் ஃபார்ம்ல சொன்னது இருக்கா? Ma'am, I did not hear your voice, ma'am. You did not hear your voice, ah? Yes, ma'am. Okay, okay. இல்லையேம்மா, எனக்கு ஆடியபிளா தானே இருக்கு. Ma'am, இங்க கொஞ்சம் டவர் இல்ல மேம், அதனாலதான் மேம். பிளேஸ்க்கு வந்துருங்க. சிவரஞ்சினி ஐடியில வந்து யாழினி இருக்கீங்களா? கவியாழினி? Yes, ma'am. ஓகே, டவர் இருக்க பிளேஸ்க்கு வந்துருங்கம்மா. Yes, ma'am. ஓகே, கேன் யூ ஹியர்? Yes, ma'am. ஓகே ஓகே, கேன் யூ? ஓகேமா, லிசன். இப்போ செகண்ட் ரூல்ல ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூல்ல நீங்க வந்து நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டீங்க, மேம் கூட இணைந்து நிறைய சென்டென்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, மேக் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரூல்ல நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். இதுல இப்ப ஹீ கூட சப்ஜெக்ட் சேர்க்கும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஹீ கம் அப்படின்னு வருமா? அது சென்டென்ஸ் கரெக்டான வார்த்தையா? No, ma'am. நோ. No, ma'am. ஐ கம் அப்படிங்கிறது சரியான வார்த்தையா? No. Sorry. Yes, ma'am. Correct. Yes, ma'am. Correct. I come. Yes. Correct. ஓகே. இப்போ ஹீ கூட நம்ம வந்து verb யூஸ் பண்ணும்போது கட்டாயம் எஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ் he comes அப்படின்னு நம்ம இதுல வந்துட்டு பாசிட்டிவ் ரூல் ஒன்னு இருக்கு, நெகட்டிவ் ரூல் ஒன்னு இருக்கு. பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இன்டராகேட்டிவ். இன்டராகேட்டிவ் என்னம்மா? நம்ம கொஸ்டின்ஸ் கேக்குறோம் இல்லையா, கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கு சொல்லுவோம் இல்லையா, அததான் இன்டராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கொஷினரி வேர்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப செகண்ட் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? அவன் வருகிறான் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? மிஸ் இப்ப சொன்னேன், லிசன் பண்ணீங்களா எல்லாரும்? என்னன்னு சொல்லுவேன் சொல்லுங்க. He comes. He comes, ma'am. He comes. வந்து சேர்ந்து வரணும். ஓகேவா? இப்போ இது இப்ப நான் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபார்மேஷன்ல இருக்கு சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாமா? அவன் வரவில்லை. இப்ப இதை எப்படி சொல்வீங்க? He did not come. He is not coming. Not coming. கம்மிங்ன்றது கரெக்டான வார்த்தையா? He not come. He not coming. He did not come. கேம்ங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? கேம் வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. பிரசன்ட்ல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? பிரசன்ட்ல நெகட்டிவ் ஃபார்மேஷன் சென்டென்ஸ். இப்போ இதுல ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? லிசன். சப்ஜெக்ட் தட் மீன்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல 4 ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் பிரசன்ட், செகண்ட் சாரிமா பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டராகேட்டிவ், பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ். ஓகேவா? இப்ப பாசிட்டிவா நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம். அடுத்தது நெகட்டிவா ஒரு சென்டென்ஸ் வந்து இப்ப எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, அவன் வரவில்லை அப்படிங்கறத he does not come. ஓகேவா? எப்படி மேக் பண்ணலாம்?
மிஸ் ஏன் இங்க நடுவுல டஸ் நாட் போட்டிருக்கீங்க? டஸ்இன்ட் அப்படின்னு டஸ் நாட்ங்கிறத ஷார்ட் ஃபார்மா நம்ம எப்படி சொல்லலாம்? டஸ்இன்ட். ஏன் மிஸ் அந்த டஸ்இன்ட்னு சென்டர்ல வந்திருக்கு அப்படின்னு யாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டீங்களா? எங்களுக்கு புரியல மிஸ் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? ஓகேவா? லிசன், அப்படியே அதை நம்ம டஸ்இன்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஆக்சிலரி verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? do does. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் I we you they நம்ம யூஸ் பண்ணும்போது அங்க do மட்டும் யூஸ் பண்ணணும். அது ஆக்சிலரி verb. ஓகேவா? ஆக்சிலரி verb வந்து உங்களுக்கு மிஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறேன். அதுல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் பிரசன்ட் சென்டென்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய இப்ப சொல்லலாம். இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்லி சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சிலரி வேர்ப் இன்னும் யூஸ் பண்ணல. ஓகேவா? இப்போ ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்மேஷன்ல ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணாம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது. ஓகேவா? இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது do. ஓகேவா? செகண்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரல் எதுவா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது does. ஓகேவா? இப்ப நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னாலே நம்ம என்ன பாசிட்டிவ் ஃபார்முக்கு do. ஓகேவா? do அப்படிங்கிறது என்னது? செய்யறது. ஓகேவா? டஸ் அப்படிங்கிறது செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேவா? செய்ய முடியல அப்படிங்கறதுனால அதை நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். இப்ப டஸ் கூட நம்ம நாட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? he doesn't come. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க நெகட்டிவ் ஃபார்ம்ல. He doesn't play. வெரி குட், வெரி குட். who say? Ma'am, Kaviyarini ma'am. வெரி குட், வெரி குட். மத்தவங்க எல்லாரும் சொல்லலாமே. ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். பிரியன் சொல்லுங்க. பிரியன் சப்ஜெக்ட் he மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன சொல்லிருக்கோம்? he சொல்லிருக்கோம், she சொல்லிருக்கோம், it சொல்லிருக்கோம். more than one or two or more than names வந்து சொல்லிருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்க நேம்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். நீங்க அடுத்தது இன்டராகேட்டிவ்க்கு போயிடலாம். சொல்லலாமா? யாரும் சொல்லலையா? மிருதுலா சொல்லலாமே. மிருதுலா லைன். ஜெயந்தி She doesn't sing. இலக்கியாவா? வெரி குட், வெரி குட். he doesn't sing. சூப்பர், சூப்பர். வேற யார் சொல்வீங்க? he doesn't write. வெரி குட், வெரி குட், வெரி குட். Doesn't walk. புரியலமா? He doesn't read. he doesn't read. very good, very good, very good. okay, இப்போ listen, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நீங்க எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா ஒரு 10 சென்டென்ஸ் எனக்கு மேக் பண்ணி சொல்லணும். ஓகே, அடுத்தது நெகட்டிவ். 2 ஃபார்ம் நம்ம சொல்லியிருக்கோம். பாசிட்டிவ் ஃபார்ம் ஒன்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் ஃபார்ம் ஒன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ தேர்ட் ஃபார்ம் நம்ம என்ன போறோம் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ்னாலே மிஸ் சொல்லிட்டேன் கொஸ்டினரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ மிஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல he comes அப்படின்னு சொன்னேன் இல்லையா? he comes அப்படின்னு சொன்னேன். நெகட்டிவ் சென்டென்ஸ்ல he doesn't comeன்னு சொன்னேன். அதுவே அதே சென்டென்ஸை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கு கொண்டு போறோம். ஓகேவா? இன்ட்ராகேட்டிவ் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இன்ட்ராகேட்டிவா மாத்தலாம் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் எங்க வரும் அப்படின்னா சென்டரா வரும். ஓகேவா? இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா
ஆக்சிலரி verb தான் ஃபர்ஸ்டா கொண்டு போறோம். ஆக்சிலரி verbன்னு மிஸ் என்ன சொன்னேன்? மேம் இப்போ ஆக்சிலரி verbன்னு இப்போ வந்து மிஸ் நான் இப்போ ஒரே ஒரு ஆக்சிலரி verb மட்டும் உங்களுக்கு டீச் சென்டென்ஸா மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். டூக்கு மிஸ் என்ன சென்டென்ஸ் மேக் பண்ணல இல்லையா? எஸ் மேம் டஸ்க்கு தானே மிஸ் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணிருக்கேன். எஸ் மேம் எஸ் வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வரணும்? ஆக்சிலரி verb தான் கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே, அப்ப ஆக்சிலரி verb என்ன மிஸ் சொல்லி கொடுத்தேன்? ஒரே ஒரு சென்டென்ஸ் மிஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். அதுல ஆக்சிலரி verb என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? டூ மேம் கரெக்டா சொல்லுங்க. டஸ். ஓகேவா? டஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அடுத்ததா ஆக்சிலரி verb பிளஸ் சப்ஜெக்ட். யார் சப்ஜெக்டா சொன்னேன்? இப்போ he come அப்படிங்கிறது என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம வந்து இப்ப தேர்ட் ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கோம். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ல இருக்கும். அப்ப சப்ஜெக்ட் யார சொன்ன மிஸ்? he வெரி குட், வெரி குட், சூப்பர். இலக்கிய ஐடியில இருக்கவங்க சூப்பர். he, ஓகேவா? he அப்படிங்கிறது. அடுத்தது verb என்ன சொன்னேன்? verb என்ன? வெரி குட், கம். கம்ஸ் கிடையாது, கம். ஓகே, verb. ஓகே, இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், verb. சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். ஆக்சிலரி verb does பிளஸ் சப்ஜெக்ட் என்னது? he பிளஸ் என்ன வரணும்? verb. verb என்னது? come. இப்ப சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்க. he does come. He does not come. ஆக்சிலரி verb தான் எஸ் எஸ்மா. he does not complete homework. he does not complete homework. he வந்துட்டு பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ல ஃப்ரண்ட்ல வரக்கூடாது. ஆக்சிலரி verb தான் மெயினா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மிஸ் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு மிஸ் சொல்றேன் பாருங்க. does he come அப்படின்றத நம்ம கொஸ்டினா எழுப்ப போறோம். ஓகேவா? does he come, அவங்க வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? கொஸ்டினரி சென்டென்ஸா கேக்குறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஃபார்ம்ல இன்ட்ராகேட்டிவ் எப்படி எழுப்பலாம் அப்படின்னா doesn't he come அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? எப்படி கேட்கலாம்? Doesn't he come? doesn't he come. வெரி குட், வெரி குட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து மிஸ் உங்களுக்கு சொல்வேன். ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அத சென்டென்ஸா மேக் பண்ணி கொடுக்க போறீங்க. மிஸ் வந்து தமிழ்ல வந்து சொல்ல போறேன். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? சென்டென்ஸ் மேக் பண்ணி மிஸ்க்கு சொல்ல போறீங்க. ஓகேவா? சொல்லலாமா? எஸ் மேம் எஸ் மேம் Yes, ma'am. ஓகே, நோட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் மேம் Are you ready, ma? எஸ் மேம் எஸ் மேம் ஓகே, நான் தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்வேன். எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். நான் தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்வேன். எப்படி எழுதுவீங்க?
கேக்குதாப்பா? Ma, listen all. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Ma'am. அழகுலட்சுமி. அஸ்வினி ஆ, என்ன சொல்லுங்கம்மா. கட் ஆயிடுச்சா? Yes, ma'am. Yes, ma'am. டவர் இல்லாம கிளாஸ் கட் ஆயிடுச்சு. திருப்பி சரி ரீஜாயின் சரி பண்ணிருக்கேன். ஓகே, சரி சரி. ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? என்ன சவுண்டே இல்ல. Did you all complete, ma? Baby, answer the question. Have you completed? முடிச்சிட்டீங்களா? Ma'am, I did. You are right. Okay. Okay, okay, okay. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நான் தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்வேன். ஓகேவா? இப்ப நான்ங்கிறது இங்க என்ன வரணும்? நான் அப்படின்னா நம்ம யாரு? என்னன்னு சொல்லுவாங்க? வெரி குட். I, ma'am. ஐ பிளஸ் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட் பிளஸ் என்ன வரணும்? verb யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அப்போ நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வாக். ஓகேவா? வாக் in the morning daily. I walk in the morning daily. அது என்ன daily? Yes, very good, very good. I walk in the morning daily. Next, அவள் பள்ளிக்கு பேருந்தில் போகிறாள். இதை எப்படி எழுதலாம்? She go to school in bus. Baby, how can you use she go? She வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப கோல என்ன சத்தம் கேட்கணும்? Goes. Goes. So what is the answer? She Go. goes She on goes. bus. Fine. Goes She in the goes to school in bus. in the bus. Very good, very good. She goes. Okay, அது மறக்கவே கூடாது. Okay, Okay. எப்பயுமே தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா verb-ல s, es, es இந்த லெட்டர்ஸ் சேர்த்து தான் எழுதணும். ஓகே, சொல்றப்ப இந்த s சவுண்ட் கண்டிப்பா கேட்கணும். ஓகே, எழுதும்போது அக்கார்டிங் டு த வேர்ட் ஸ்பெல்லிங் வந்து நீ எழுதணும். ஓகே, now ma'am வந்துட்டாங்க, she will tell. Yeah.
ஓகேடா. சோ இன்னைக்கு அஸ்வினி மேம் நடத்தினதை நீங்க நல்லா லிசன் பண்ணீங்கல்ல? யா ஒரு சென்டென்ஸ வந்து நம்ம பாசிட்டிவா சொல்லுவோம், நெகட்டிவா சொல்றதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்? டூ இல்லைன்னா டஸ் பயன்படுத்தணும். சரியா? இன்னைக்கு மேம் வந்து டஸ்ஸ வச்சு எப்படி பயன்படுத்தணும்ன்றத உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஓகே, she doesn't read, she doesn't go அப்படின்னு நெகட்டிவ்ல எப்படி மேக் பண்ணணுமோ சொல்லி கொடுத்திருக்காங்க. isn't it? ஓகே, இத நாங்க திரும்பி உங்களுக்கு கைட் பண்ணுவோம் அடுத்த கிளாஸ்ல. டோன்ட் வரி. ஓகேவா? நாங்க திரும்பி கைட் பண்ணுவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. 2 டீச்சர்ஸ் என்ன நடத்துனாங்க, எது எனக்கு புரிஞ்சிச்சு, எது எனக்கு புரியல, எல்லா क्वेश्चंसுமே அடுத்த கிளாஸ்ல கொண்டு வந்து நீங்க கேட்கணும் என்கிட்ட. ஓகேவாடா? ஓகே மேம். வெரி குட். வெரி குட் அம்மா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ரொம்ப 2 பேரும் ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து வகுப்பு எடுத்தீங்க. உங்க 2 பேருக்கும் இந்த செம்மொழி மகளிர் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப அழகா வகுப்பு எடுத்தீங்கம்மா. வாழ்த்துகள்மா, வாழ்த்துகள். நன்றி அம்மா. அடுத்த வகுப்பு வந்து புதன்கிழமை அன்னைக்கு இளவரசி வராங்க. சூப்பர்மா. மாணவர்கள் எல்லோருக்கும் தான் சொல்றேன். அடுத்த வகுப்பு வந்து எளிமையான தினசரி நீங்கள் பேசக்கூடிய ஆங்கிலத்தை எளிமையாக சொல்லி பேசுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்காக பாண்டியிலிருந்து இளவரசி சங்கர் அவங்க வந்து அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். புதிதா வந்த மாணவர்களுக்கு சொல்றேன். அவங்க பன்முக திறன் படைத்த ஒரு எழுத்தாளர், நடிகர், அடுத்தது வந்து கரகம், இந்த மாதிரி பறையடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய திறன் படைத்த ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வராங்க. அடுத்த வகுப்புல நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு தினசரி பேசக்கூடிய, அன்றாடம் வீட்டுல பேசக்கூடிய ஆங்கிலத்தை எளிமையாக சொல்லி கொடுப்பார்கள். நீங்க வகுப்புல வந்து கலந்துக்கணும். நீங்களும் அஸ்வினியும் அழகுலட்சுமி 2 பேருமே வாங்கம்மா, வகுப்புக்கு வாங்க. கண்டிப்பாமா. சரிங்க. திருக்குறள் வகுப்பு ஒரு அரை மணி நேரம். திருக்குறள் வந்து குழந்தைங்க இன்னைக்கு வந்து ராகமா பாடி கட்டணும். வந்து இன்னைக்கு மாணவர் உலகத்துல உங்களுக்கு அந்த திருக்குறளை ராகமா பாடக்கூடிய ஒரு இணைப்பை வந்து அங்க கொடுக்குறேன். கத்துட்டு நீங்க வந்து பாடணும். உங்களால எவ்வளவு முடியுமோ, எத்தனை திருக்குறள் பாட முடியுமோ அதை முதல் அதிகாரத்துல பாடி காட்டணும். சரிங்க. அடுத்தது ஆங்கில வகுப்பு தொடங்கும். மகிழ்ச்சி. குழந்தைகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். விளையாடுங்க, விளையாடுங்க. ஆனா தேவையற்றது, அதாவது அம்மா வந்து மொபைல் எடுக்காதுன்னு சொன்னா அம்மா பேச்சு கேளுங்க, அம்மா பேச்சு கேளுங்க, அப்பா சொல்றத கேளுங்க. இவங்க வந்து 2 பேரும் உங்களுக்காக சொல்றாங்கன்னா உங்களுடைய நலன் கருதி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அம்மா அப்பா பேச்சை மட்டும் என்னைக்கும் வந்து நம்ம மறுக்கவே கூடாது. அவங்க பேச்சை கேட்டு மொபைல் பார்க்கறத குறைச்சிட்டு படிக்கிறத பாருங்க. விளையாடும் போது விளையாடுங்க, விளையாடக்கூடாதுன்னு சொல்ல, விளையாடும் போது விளையாடுங்க, படிக்கும்போது படிங்க. ஆனா பெற்றோர்கள் பேச்சை வந்து மதிப்பு கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு என்னைக்குமே வந்து அவர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்க தவறக்கூடாது. எந்த குழந்தைகள்லாம் பெற்றோர்கள் பேச்சை கேட்குறாங்க, பெற்றோர்களை மதிக்கிறாங்களோ அவங்களாம் வாழ்க்கையில வந்து உயர்ந்து நிற்பாங்க. அதுல நீங்க என்னைக்கும் தவறக்கூடாது. அதே போல அவங்க ஆசிரியர் சொல்றதையும் நீங்க வந்து அப்படியே கேட்டு நீங்க செய்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். அவங்க இப்ப இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா எவ்வளவு எளிமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அடுத்த வகுப்புல வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. இன்னைக்கு குழந்தைங்கெல்லாம் ரொம்ப அழகா வந்து ஆசிரியர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைகள் தொடர்ந்து இதே போல வந்து ஆசிரியர் கேட்க கேட்க நீங்க என்ன பண்ணணும், உடனே பதில் சொல்லணும். தயங்கி நிக்காதீங்க. தப்பா இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க திருத்திடுவாங்க. தயங்க மட்டும் கூடாது. சரிங்கம்மா. அஸ்வினி, நீங்க ஏதாவது பேசிட்டு வகுப்பை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அஸ்வினி அழகுலட்சுமி, நீங்க பேசுங்கம்மா. ஓகேம்மா. குட்டி, இன்னைக்கு என்ன நடத்தணுமோ, உனக்கு என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியோ ஜஸ்ட் அதை எழுது. ஓகேவா? சிம்பிளா எழுது. ரொம்ப பெரிய லாங் சென்டென்சஸ் எல்லாம் எழுதாத. நீ எழுதுறத விட நீ பேசினா வெல் அண்ட் குட்.
ஓகேவா? நீ உன் தங்கச்சி தம்பி பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி பழகு. சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஓகேவா யூஸ் பண்ணு. ஓகே? உனக்கு Okay, என்ன ma'am. டவுட் இருக்குன்னு you can clear it in the next class. ஓகே மேம். கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இளவரசி மேம் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்ல ஹாப்பியா ஃபன்னா கொண்டு போவாங்க கிளாஸஸ. நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எப்பயுமே படிக்க வரும்போது அந்த என்ஜாய் மூடோட தான் உள்ள வரணும். ஐயோ நடத்துறாங்களே எழுத சொல்றாங்களே அந்த தாட்டே இருக்கக்கூடாது. எஸ் மேம். Okay, ma'am. பாய். தேங்க்யூ மேம். யார் எஸ் பாய். Thank you, ma'am. பாய்டா. தேங்க்யூ அம்மா. மகிழ்ச்சிமா, next class மகிழ்ச்சி. இருக்கு, ma'am. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ மேம்? புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. அடுத்த வகுப்பு. புதன். ஓகே மேம். எனக்கு அடுத்த கிளாஸ். ஓகேம்மா, ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாய் அம்மா. பாய். தேங்க்யூ மேம்.